அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் முகநூலில் பரவலாக ஒரு வீடியோ பரப்பப்பட்டது. நாம் அனைவரும் கூட அந்த வீடியோவை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். என்னன்னு சொன்னால், முகமது அஸ்கர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த வீடியோவில் பேசுகிறார். யார் இந்த முகமது அஸ்கர் என்றால், செவ்வாய்க்கிழமை பிறை பார்க்க வேண்டிய அந்த ஷக்குடைய நாளில் கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்புக்கடை பகுதியில் ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லியாக இருக்கக்கூடிய இவர் அவருடைய பகுதியில் பிறையை பார்க்கிறார். பார்த்த அந்த செய்தியை அவர் சொல்கிறார். சொன்ன பிறகு அவருக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை மன வருத்தத்தோடு அவர் அதில் பதிவு செய்கிறார். நிறைய செய்திகள் அவர் பேசுகிறாரு. அதில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு மிக முக்கியமான ஒரு செய்தி அந்த இடத்துல இருக்கு. அவர் சொல்றாரு அந்த பேச்சில், நான் பிறப்பில் இருந்தே முஸ்லீம் இல்லைங்க, நான் ஒரு இந்துவா இருந்தேன். நான் எது சத்தியம்னு தேடினேன். ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்துவத்தில் போனேன். அதற்கு பிறகுதான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். என்னுடைய இந்த பயணத்தில் எந்த ஒரு இடத்துலையும் என்னை யாரும் பொய்ன்னு சொன்னதில்லைங்க. அவன் பொய் பேசுவான், இவனுடைய குணத்துல பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்று என்னை பொய்யர் என்று இந்த பயணத்துல யாருமே என்ன சொன்னதில்லை. ஆனால் நான் பார்த்த ஒரு செய்தி, நான் சொன்னேன், சும்மாவா நான் சொன்னேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் மட்டும் இல்லைங்க நான் சொன்னேன். நான் ஒரு முஸ்லீம் தானே, ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் மட்டும் நான் சொல்றேன். அதற்கு பிறகும் நான் ஒரு பொய்யன், இவெல்லாம் ஒரு ஆள், இவன் பிறை பார்த்து சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா? இப்படியெல்லாம் என்னை எவ்வளவு கேவலமாக நீங்க பேசுறீங்க, என்னை எந்த அளவுக்கு நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கீங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரா போன் போட்டு என்னை அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டி என்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எனக்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க என்று ஒரு கடுமையான ஒரு செய்தியை ஒரு பதிவு செய்கிறார். அது என்ன பிறை பார்த்த அந்த சர்ச்சை, அது விடுங்க, அது அந்த செய்தியை விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. நமக்கான பாடம் என்னங்க? என்ன இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கு, என்ன நம்ம புரிஞ்சிருக்கிறோம், இல்ல தூதரை பின்பற்றுறோம் என்று சொல்றோமே, அதெல்லாம் என்னன்னு இன்னும் விளங்கலையா? நம்ம புரியலங்க என்ன நிலைமையில இருக்கிறோன்னு. அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவர்கள் செய்த கடைசி ஹஜ், முதலும் ஹஜ் கடைசி ஹஜ் அதுதான். அந்த ஹஜ்ல அல்லாஹ்வுடைய தூதரவங்க காபத்துல்லாவில் நிற்கிறாங்க. புனித இடமான காபத்துல்லாவில் நபிகளார் நின்று விட்டு அந்த தோழர்களுக்கு மத்தியிலே நபிகளார் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி, ஒரு முஸ்லிமுடைய இறுதி வரையிலும் உள்ளத்துல பதிவு செய்ய வேண்டிய செய்தி. நபிகளார் சொன்னார், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அம்வாலக்கும் ஆராலக்கும் திமாவுக்கும் ஹுர்மத்துன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவருடைய மானம், உங்களில் ஒருவருடைய உயிர், உங்களில் ஒருவருடைய காசு பணம் அடுத்தவனுக்கு புனிதமானது. எவ்வளவு புனிதமானது தெரியுமா? நீங்கள் நிற்கக்கூடிய இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை காபத்துல்லாவுக்கு நிகராக கொண்டு வச்சாங்களே. அல்லாஹ் மேல சத்தியமிட்டு அவர் சொல்றாருங்க, என்ன என்ன எதிர்பார்ப்புல அந்த சகோதரர் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லல. அவ்வளவு மன வேதனையோடு கண்ணீர் வெடிக்காத குறையாக அவர் பேசுறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை பாதிச்சிருக்கும். அப்படியே பேசிட்டு நிறைய செய்திகளை சொல்றாரு, விட்டுருங்க. கடைசியா ஒரு செய்தி அவர் சொன்னார் பாருங்க, என்னை யாரெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்களோ அவர்களை எல்லாம் நான் மறுமையில கணக்கு தீர்ப்பேன். நபிகளார் சொன்னார்கள், இத்தகைய தாவத்தல் மலுவும், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது என்றார்கள். இதெல்லாம் என்ன வெறும் செய்தியா, அறிவுக்கான செய்தியா? என்னங்க, என்ன மாதிரியான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி நம்ம அணுகிக்கிட்டு இருக்கிறோம்? மிகப்பெரிய படிப்பினை சகோதரர்களே நமக்கெல்லாம். அதே நேரத்தில் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். அனைத்து மக்களுக்கும் பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாட்களில் உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் பிறை பார்ப்பீர்களே ஆனால், நான் பள்ளிவாசல் முத்தவள்ளி கிட்ட சொன்னேன், நிர்வாகி கிட்ட சொன்னேன், தேவையில்லை தௌஹீத் ஜமாத்திடம் கொண்டு வாருங்கள்,
உறுதியான தெளிவான சத்தியமான தகவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த செய்தியை நீங்கள் நம்முடைய ஜமாத்திடத்தில் கொண்டு வந்து சேருங்கள். பல சகோதரர்கள் கேட்டோம்ல, ஏங்க இவ்வளவு தாமதம், 9 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு செய்தி வருது, நாங்க எப்படி ஏற்பாடு செய்வோம்? அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியலங்க. பள்ளிவாசல் நிர்வாகிட்ட சொல்லியிருக்காங்க, அவருக்கு நல்லா பார்த்துப்பாங்க நினைச்சிட்டு அவர் போயிட்டாரு. அதான் தப்பு. எங்களிடத்திலே கொண்டு வந்து சேருங்கள். எங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளிடத்திலே, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிளைகளிலே வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் மிக தெளிவாக கவனத்தில் கொள்ளுங்க. நாம ஒவ்வொருவரும் பிறை தெரிவதற்காக தேடுவதற்கான முயற்சியில் இறங்கணும். நம்ம என்ன பண்றது, மகரிப் தொழுதாச்சு, இவர் பிறையை தேடுவார்னு பார்த்தா போன் எடுத்து போன்ல தேடிட்டு இருக்காரு பிறையை. யாராவது பார்த்து சொல்லுவாங்கல்ல, அது போன்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, வாட்ஸ்அப்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. பிறை என்ன போன்லயா தெரியும்? பிறை தெரிவதற்காக, அதை தேடுவதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? அதுதான் பல பிரச்சனைகளை விளைவிக்குது. எந்தெந்த இடங்களில் எல்லாம் எல்லையோர மாவட்டங்களில் எல்லாம் பிறை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் பிறையை தேட முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் நாடி தெரிய வைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. இது மாதிரியான சிக்கல்கள் இனி தொடராமல் இருப்பதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம கையாண்டோமேனால் இறைவனுடைய அருளை கொண்டு நாம இது போன்ற இலகுவான முறையிலே, எளிமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே நிறைவேற்ற போதுமானதாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.